மூர்த்தி கார்ல போயிட்டு இருக்கும்போது கரெக்டா குறுக்க ஸ்வர்ணா கார்ல ராங் ரூட்ல வந்துடுறாங்க. இதை பார்த்த மூர்த்தியும் ஸ்வர்ணாக்கு தரமான பதிலடியை கொடுத்துட்டு செம்ம கெத்தோட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே இதனால அவங்க அம்மா பேசினது இப்போ மூர்த்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே கோவப்பட்ட ஸ்வர்ணாவும் இதுக்கு மேலேயும் இவனை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க மூர்த்தியை கொலை பண்றதுக்கான திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்க, இன்னொரு பக்கமும் மூர்த்தி ரொம்பவே தீவிரமா தன்னோட தம்பி சிகரெட் அடிச்சதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து, இன்னைக்கு உன் தம்பியோட காலேஜ்ல யாரும் எங்கேயும் டெல்லிலாம் டூர்லாம் போகலையா, உன் தம்பி உன்கிட்ட தரமா போய் சொல்லியிருக்கான், இதுக்கு முன்னாடி உன்கிட்ட போய் சொல்லி எப்பெல்லாம் ஏமாத்திருக்கான்னு தெரியல, எவ்வளவு காசு வாங்கியிருக்கான்னு தெரியல, அவன் ஏதோ பின்னாடி தப்பு பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இதனால ஏற்கனவே அவங்க தம்பி பண்றது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே கடுப்புல இருந்த மூர்த்தியும் ரொம்பவே கோவத்தோட இருக்கும்போது கரெக்டா அங்க அவங்களோட தம்பி மூர்த்தியை ஏமாத்தி பணம் பறிக்கிறதுக்காக எங்கேயோ டூருக்கு கிளம்பி போற மாதிரி ரெடியாகில வந்து மூர்த்தி கிட்ட, அண்ணா பணம் ரெடி ஆயிடுச்சா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே மூர்த்தியும் சட்டையை பிடிச்சி அவங்களோட தம்பியை அடிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, என்னடா என்ன சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கன்னு கோவத்தோட கேட்டுட்டு இருக்கா. ஆனா இதை பார்த்து அவங்களோட தம்பியோ அதுக்கு பயப்படாம அவங்களோட ஃப்ரெண்டு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு மூர்த்தியோட ஃப்ரெண்டை கோவத்தோட முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஸ்வர்ணா ஒரு லாரி டிரைவருக்கு கால் பண்ணி, நாளைக்கு நான் சொல்ற வண்டியை அடிச்சு தள்ளணும்னு சொல்றாங்க. அப்ப ஸ்வர்ணா போன்ல பேசுறதை கேட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஸ்வர்ணாவோ, நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் செய்ய போறேன் நான், ஏன்னா டிராவல்ஸ் ஓனர் ஏதோ லாரியில் அடிபட்டுட்டு செத்துட்டாங்கன்னு நாளைக்கு எல்லா நியூஸ்லயுமே செய்தி வரப்போகுது, அதனால இந்த ஊரே பரபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வர்ணாவோட சதி திட்டத்துல மூர்த்தி சிக்கி இறக்க போறாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களோட உயிரை வேற யாராவது காப்பாற்ற வாய்ப்பு இருக்கா, அடுத்து மூர்த்தியோட நிலைமை என்னதான் ஆக போகுது, அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் மூர்த்தி சாகக்கூடாது உயிரோட தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட்ல இந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.